முதல் சாப்டர், த உமன் ஆன் த ஹைவே. இந்த கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1971. ஒரு நாள் லேட் நைட் சுனி இனாகாவான்ற ஒரு ஜாப்பனீஸ் ரேடியோ ஹோஸ்ட் அவரோட மிட் நைட் ஷோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தார். அது ஒரு காலி ஹைவேஸ், யாரும் இல்லை. கொஞ்சம் தூரத்தில் ரோடோரமாக ஒரு சைன் போர்டு மாதிரி ஒன்று பார்க்குறாரு. ஆரம்பத்தில் அது வெறும் சைனுன்னு தான் நினச்சாலும் கிட்ட போக போக அது ஒரு லேடி. ஆனால் நார்மல் லேடி மாதிரி தெரியல. 7 அடி உயரம், நீளமான முடி, கண்ணை மூடிட்டே உதட்டோரமாக சிரிப்போட தலையை மெல்லமாக திருப்பி அவரை பார்க்குறா. பார்க்க அப்படியே அந்த ஒக்கிக்கு டால் மாதிரியே இருந்திருக்கா. நைட் நேரம், ஹைவேஸ் வேற, இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். பயத்தில் காரை வேகமாக ஓட்டி வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அதோட முடியலை. வீட்டுக்குள்ளே போன உடனே அவரோட மனைவி அவரை பார்த்து, உங்கள் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்ட்? என் கூட யாரும் வரலையேன்னு சொல்கிறாரு. இப்போ தான் லிவிங் ரூமில் யாரும் நடந்து வந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுது. உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க போல இருக்குன்னு நினச்சேன்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. கதையில் முழுகி போன ஜியாங் அந்த லைனை எழுதுகிறப்போ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி அவரோட கை நடுங்கி சிலிர்க்க ஆரம்பிக்குது. அந்த கதையில் பயம் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே ஒரு ஆழமான ஒரு உணர்வு, யாரோ அவரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி. சடனாக ஜியாங் நம்ம இந்த கதையை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணுமான்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பணம். அவ்வளோ பெரிய காசை விடவும் மனசில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இன்டென்ஸான ஹாரர் ஸ்டோரியை படிக்கிறோம், அதான் ஷிவர் ஆகுது போல இருக்கு, போக போக பழகிடும்னு எழுதுறத கண்டினியூ பண்ணுறாரு. நேரம் 2 மணி ஆகுது. அவரோட 3வது சாப்டரை எழுதிட்டு இருக்கப்போ கிளிக் 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 கிளிக்னு சவுண்ட். அந்த சத்தம் அவரோட ஃப்ரெண்ட் டோருக்கு வெளியே இருந்து கேட்டிருக்கு. டோருக்கு வெளியே யாரோ ஹீல்ஸ் போட்டு நடந்துட்டு இருக்க மாதிரி கேட்டிருக்கு. ஜியாங் சேர்ல இருந்து எழுஞ்சி டோர்கிட்ட போய் பொறுமையாக கேர்ஃபுல்லாக கீழே குனிஞ்சி அந்த டோரில் இருந்த ஹோல் வழியாக பார்த்தப்போ அவர் பார்த்த அந்த காட்சி அவர் லைஃப்பில் மறக்க மாட்டார். டோருக்கு வெளியே இருந்தது அந்த ஃபோட்டோவில் இருந்த அதே பொம்மை, அச்சு அசல் அதே மாதிரி. ரெட் கலர் கிமோனோ, ஷார்ட் பாப் ஹேர் கட், மூடிய கண்கள், உதட்டில் சின்னதாக ஒரு ஸ்மைலோட வெளியே நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க.